கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் வசனங்கள் 10 23 தியானிக்க இருக்கிறோம். 10 மற்றும் 11 வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆகவே தேவ ஜனத்தை தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக நாம் கூப்பிடுகிற இந்த தருணத்தில் அதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் செய்த தியாகம், அவர் சுமந்த பாவம், அவர் ஜெயித்த மரணம், இதுதான் அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரம். ஆகவே அவரை விட்டு வேற காரியங்களை சொல்லி நாம் அதின் மேல் தேவ ஜனங்களை கட்ட முடியாது. அதுதான் இங்கே பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். அஸ்திபாரம் அதில் இது மட்டும் இல்லை, இன்னொரு கருத்து என்ன, நான் மட்டும் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேலே யார் வேணாலும் ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கலாம், யார் வேணுமானோ. இதில் எந்தவித பாகுபாடும் கிடையாது. இதுக்கு இந்த தனிப்பட்ட ஊழியக்காரர் தான் ஆத்மாவை சேகரிக்க வேண்டும் என்பது கிடையாது. இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேல் எல்லோரும் ஆத்மாவை கூட்டி சேர்க்க, அவருடைய கட்டடத்தை, ராஜ்யத்தை கட்ட நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதை தான் பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். நாம் போட்ட அஸ்திவாரத்தில் மற்றவர் ஏன் கட்டுகிறார்? பவுல் சொல்லுகிறார்ல, நான் அஸ்திவாரம் போட்டேன், மற்றொருவன் கட்டுகிறான். ஆகவே முதலாவது, நாம் போட்ட அஸ்திவாரம் கிறிஸ்துவாக இருந்தால் இதில் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நாம் போட்ட அஸ்திவாரம் நம்முடைய கொள்கைகளாகவும் நம்முடைய சொந்த ஊழியங்களாகவும் இருந்தால் இதில் அநேக பிரச்சனைகள் உண்டாகும். அடுத்தது, நாம் போட்ட அஸ்திவாரத்தில் ஏன் மற்றவர் கட்டுகிறார் அப்படின்னா, பாருங்கள், சிலருக்கு புதிதாக வருகிறவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். இயேசு அன்பாக இருக்கிறார், இயேசு உங்களுக்காக பாவத்தை சுமந்தார், உங்களுக்காக மரித்தார். இந்த நற்செய்தியை சொல்வது அவர்களுக்கு மிகவும் எளிமையான காரியமாக இருக்கும். ஆனால் அந்த நற்செய்தியை சொன்ன பிறகு அவர்களுக்கு வருகிற பிரச்சனைகளில் அவர்கள் இயேசுவை பலமாக கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவர்களுக்கு கற்பிக்க அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் தேவை. ஆகவே சில வேளையில் இந்த எளிமையான சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் அதையும் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லும்போது என்ன ஆகிறது பிரியமானவர்களை, மக்கள் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த வரங்களின்படி, அந்த அவனுக்கு அருளப்பட்டிருக்கிறதான தகுதியின்படி அவனுக்கு அளிக்கப்பட்ட ஊழியம், இதை நம்ம மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களை. ஒருவனுக்கு எளிமையான ஊழியம், இன்னொருவருக்கு அவன் சத்துருவையும் உலக பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிற ஊழியம். இப்படிப்பட்ட காரியத்தில் ஒருவன் கட்டியது மேலே இன்னொருவன் கட்டுகிறான். ஆகவே சில வேளையில் ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மை மாற்றம் செய்யும்போது சிலர் சொல்லுவார்கள், நான் சம்பாதித்த ஆத்துமாக்கள், நான் கட்டிய சபை, திடீரென்று இந்த மக்கள் என்னை வேறு இடத்திற்கு அனுப்புகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை வேறு இடத்திற்கு அனுப்புகிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பின் பிரகாரமாக அங்கு ஆத்துமாக்களை எளிதாக சேகரிக்கவும், இங்குள்ள ஆத்துமாக்களை இன்னும் திட உணவு கொடுக்கத்தக்கதாக மற்ற ஊழியர்களை பயன்படுத்தவும் அப்படியாக தேவன் செய்கிறார், மனிதர்கள் செய்வது இல்லை. ஆகவே இடமாற்றத்தையோ மற்ற காரியங்களையோ நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளாதபடி அது ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று விடுவது உத்தமமான ஒரு காரியம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும்
ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். நிறைய பேர் பொண்ணை நம்புகிறாங்க, ஆசீர்வாதமான காரியத்தை நம்புகிறாங்க. நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ மற்றவர்கள் செய்யாத அற்புதங்களை செய்து காண்பித்து ஊழியம் செய்யணும்னு பார்க்குறாங்க. சில பேர் ரொம்ப சாதாரணமாக கல், மரம், புல் கிடைக்கிறது, அதை வச்சு ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தாலும், எவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்தாலும் அது அக்கினியினாலே ஒரு நாள் அதனுடைய தன்மை வெளிப்படுத்தப்படும். இதற்கு என்ன அர்த்தம்? நாம் தேவ அன்பை பெற்றவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும். தேவ அன்பு இல்லாத போது, அது சோதிக்கப்படும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினால் அந்த நாளில் சோதிக்கப்படும் போது அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுதான் இங்கே பவுல் வலியுறுத்துகிறார். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியிலிருந்து அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம்னா, ஒருவன் அன்போடு கூட ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் மிகவும் அவனில் சந்தோஷப்படுவார், அவனையும் சந்தோஷப்படுத்துவார். அவன் அன்பு இல்லாமல் ஒருத்தன் ஊழியம் செஞ்சுருக்கான் அப்படின்னா அவனுடைய ஊழிய காலங்கள் முழுவதும் அவன் செய்த எல்லாமே நஷ்டப்படும். ஆனால் கடைசியில் இந்த 2 தரத்தினரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்னா ரட்சிப்பு தேவனுடையது. இவர்கள் செய்த ஊழியத்தினாலேயோ, இவர்கள் செய்த கிரியைகளினாலேயோ, இல்லை இவர்கள் வல்லமையாய் செய்ததினாலேயோ அவர்கள் ரட்சிக்கப்பட போவதில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த அன்பில்லாமல் தேவ ஊழியத்தை செய்தவன் அக்கினியில் அகப்பட்டு ரட்சிக்கப்பட்டவன் போல அந்த நேரத்தில் காணப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான அனுபவத்துக்குள்ளாக சென்று அந்த ரட்சிப்பை அவன் தக்க வைத்து கொள்வான். ஆகவே ரட்சிப்பு எல்லோருக்கும் உரியது. நம்முடைய கிரியையினாலும் நம்முடைய ஊழியத்தினாலும் ரட்சிக்கப்பட போவதில்லை நாம். அதை தான் பவுல் இங்கு மிகவும் அருமையாக வலியுறுத்துகிறார். நாம் ஏதாவது வெகுமதியை பெறுவதற்காக கடவுளை சேவிக்கிறோமா? இது நம்முடைய இயல்பு பாருங்கள். ஏதாவது ஒன்று செஞ்சால் நமக்கு ஏதாவது கிடைக்கணும், பிரதிபலன் கிடைக்கணும். ஆண்டவருடைய அன்பு பிரதிபலனற்ற அன்பு. நம்மிடத்திலிருந்து அவர் எதையுமே எதிர்பார்க்கலாம். நமக்காக எல்லாவற்றையும் செய்தார், தன்னுடைய குமாரனே கொடுத்தார். ஆனால் நாம் பாருங்கள், எதை செஞ்சாலும் நமக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா, இல்லை அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் உண்டா? எல்லாரும் புகழ் பாடுவார்களா? தேவன் நம்மை புகழுவாரா, மெச்சிக்கொள்வாரா? இதுதான் நம்முடைய ஊழியத்தில் நாம் நம்மை அறியாமலேயே எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது. ஆகவே என்ன வெகுமதிக்காக நாம் கடவுளை சேவிக்கிறோம் பிரியமானவர்களை? அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்காக ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அங்கு ஏராளமான இடங்கள் உண்டு, ஏராளமான அறைகள், வாசஸ்தலங்கள் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதில் போய் நம்ம சேருவது, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாசஸ்தலத்தில் நாம் சென்று அடைவது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பிரியமானவர்களே, இந்த படத்தில் இருக்கிற 2 வேலை செய்பவர்கள், அவர்கள் இந்த கட்டிடத்தை கட்டுவதில் அவர்களுக்கு பங்கு உண்டு. இந்த கட்டிடத்தை அவர்கள் கட்டி முடித்த பின்பு இதிலே அவர்கள் வசிப்பது இல்லை. ஏன் வசிப்பது இல்லை? ஏனெனில் அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான கூலியை பெற்று அதை கட்டுகிறார்கள். அவைதான் பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒன்று பெற்றுவிடுவோம், நமக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லை ஒரு பெயர் கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு கூட நாம் ஊழியம் செய்தோமே என்றால், ஒருவேளை நம்ம ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வாஸ்து ஸ்தலத்தில் நாம் போய் சேர முடியாது. அதுதான் இந்த புகைப்படம் நமக்கு காண்பிக்கிறது. இவர்கள் எவ்வளவோ உழைக்கிறார்கள், நல்ல முறையில் அந்த கட்டடத்தை கட்டுகிறார்கள், ஆனால் அதில் அவர்கள் வசிக்க முடியாது. ஏனெனில் இந்த கட்டடத்தை கட்டுவர்களுடைய கூலியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய அஸ்திவாரத்தில், இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தில் ஆத்துமாக்களை கட்டும்பொழுது இந்த உலகத்துக்குரிய கூலியை பெற்றுக்கொண்டோமே ஆனால், ஒருவேளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற
இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய வெகுமதி என்ன பிரியமானவர்களே? நம்முடைய வெகுமதி நித்திய ஜீவன். ஆகவே தான் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு புகழ் வேணுமா? உங்களுக்கு ஊழியம் செஞ்சனால ஆசீர்வாதம் வேணுமா? பணம் வேணுமா? கார் வேணுமா? பங்களா வேணுமா? சார்ட்டர்ட் ஃப்ளைட் வேணுமா? பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஊழியத்தின் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. என்னுடைய வாசஸ்தலத்தில் இடம் கிடையாது உங்களுக்கு. நான் இங்கேயே உங்களுக்கு ரிவார்டை கொடுத்துட்டேன், கூலியை கொடுத்துட்டேன். ஐ ஹவ் பெய்ட் யூ. யூ ஆர் மை பெய்ட் சர்வன்ட்ஸ். இதை தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் பிரியமானவர்களே. அடுத்ததாக பவுல் ஆலயத்தை குறித்து பேசுகிறார். ஆலயம் என்ற அந்த சொல்லை கேட்டவுடனே நமக்கு ஒரு கட்டடம் தான் ஞாபகம் வரும். ஞாயிற்றுக்கிழமை நாம் போகிற இடங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் பவுல் இங்கு வேறு விதமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆகவே இப்படிப்பட்ட கட்டடங்களையும் கூட்டங்களையும் நம்பியிருக்கிற நமக்கு இன்று பவுல் சொல்லுகிற ஒரு பெரிய செய்தி என்னவென்றால், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்பதை அடிக்கடி நாம் மறந்து போய்விடுகிறோம் பிரியமானவர்களே. ஏன் அப்படியாக மறக்கிறோம் என்றால், நாம் செய்கிற, நமது மூலமாக தேவன் செய்கிற கிரியைகளை நாமே செய்கிறோம் என்று நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொள்வதனால, நம்மை நாமே நாம் போதித்து கொள்வதனால, நமக்கு நாமே புகழையும் பெருமையும் அகங்காரத்தையும் தேடிக்கொள்வதனால நாம் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை மறந்து விடுகிறோம். அந்த கிரியைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே நடப்பிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடுகிறோம். அவர் நமது இருதயத்தில் இருக்கிறார், நாம் அவருக்கு ஆலயமாக இருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்து விடுகிறோம். நாம் அவருடைய ஆலயமாக இருப்பதால் நமது சேவையை நம் மனம், உடல் மற்றும் ஆன்மாவிலிருந்து தொடங்குவோம். அப்போ ஆலயத்தில் நிறையா வழிபாடுகள் இருக்கும். பாவ அறிக்கை, திருவிருந்து, வசனத்தை கேட்கிறது, வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து அதை உட்கொள்வது, அதன்படி நடப்பது ஆகிய காரியங்கள்லாம் ஆலயங்களில் நடப்பெறுகிறது பாருங்கள். அப்போ நம்முடைய இருதயமே ஆலயமாக இருந்தால் முதலாவது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் தொடங்க வேண்டும். அப்படி நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டோம், நாமே ஆலயமாக மாறிவிட்டோம் என்றால், ஊழியத்தை தேடி தேடி யாரோ பெரிய ஊழியக்காரருடைய ஸ்தாபனத்திலேயோ அவருடைய கையின் கீழாகவோ நாம் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது பிரியமானவர்களை. ஊழியத்தை செய்ய ஒரு இடத்தை தேட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது. மாறாக நம்முடைய சரீரத்தையே அவருடைய பரிசுத்த ஆலயமாக நம்ம மாற்றிக்கொண்டால், கடவுளுடன் தொடர்பை இழந்திருக்கிற மக்கள் கடவுளுடன் தொடர்பு கொள்வதற்காக நம்மை தேடி ஓடி வருவார்கள். இது பரிசுத்த ஆவியானவருடைய செய்கை. நம் உடலை அழிப்பதில் பெரும் பங்கு கொண்டவர்கள் யார் என்று பார்த்தோமே என்றால், நாம் தான் நம்முடைய உடலை அழிக்க முடியும் பிரியமானவர்களை. வேறு யாரும் இல்லை. மற்றவர்கள் அதற்குரிய எண்ணங்களை தர முடியும். ஆனால் அந்த எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும்போது நம்முடைய சரீரத்தை நம்முடைய எண்ணங்களினால் நாம் அழித்து போடுகிறோம். வேறு ஒருவரும் அழிக்க முடியாது. ஆனால் மாறான எண்ணங்களை தர முடியும். அந்த எண்ணத்தை கொண்டு மாறான காரியத்தை நம்முடைய சரீரத்தில் ஏற்படுத்தி கொள்வது நம்முடைய பங்கு. ஆகவே அதை நிராகரித்து விட்டோம் என்றால் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் வேறு யாராலையும் அழிக்க முடியாது. ஒருவனும் தன்னை வஞ்சியாதிருப்பனாக,
இவ்வுலகத்திலே உங்கள் ஒருவனும் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரன் ஆவானாக. ஆகவே மற்றவர்களுடைய ஞானத்தையும் மற்றவர்களுடைய போதனைகளையும் கேட்டு நம்மளையே ஞானவான் என்று எண்ணிக்கொள்ளாமல் நாம் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்போது தேவன் நம்மை உபயோகப்படுத்துவார். பிரியமானவர்களே, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஞானவானாக இருந்தால் ஆண்டவர் அவர்களை தந்திரத்தில் பிடித்து வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது நாம் ஏன் நாமே ஞானவான்களாக்கி கொள்ள வேண்டும்? தேவனுடைய ஞானம் நமக்கு போதும் என்ற ஒரு கருத்தோடு கூட நாம் இருக்கலாம் அல்லவா? இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டியிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்போலா ஆகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. ஆகவே என்ன சொல்கிறாருன்னா, தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்க, மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ வல்லமையான புகழ்பெற்ற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை குறித்தும் மேன்மை பாராட்டாதீங்க, அவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுங்க. தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. ஏனெனில் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. ஏன் எல்லா காரியங்களும் எல்லா ஊழியக்காரர்களும் நம்முடையவர்கள் என்று இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஏன் எல்லாரும் நம்முடையவர் அப்படின்னா, இவர்களெல்லாம் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நிற்கிறவர்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். அப்போ நம்ம கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் அவர்களும் நம்முடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதில் எந்த ஒரு வேறுபாடும் பிரிவினையும் கிடையாது. நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், அவர்களும் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். ஆகவே நாம் எல்லோரும் தேவனுக்குரியவர்கள், தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவினால் ஒப்புரவ ஆக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த ஒப்புரவாக்குதலின் காரியத்தை உணர்ந்தவர்களாய் நம்மையும் ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை, தேவனோடு கூட உலக ஜனங்களை ஒப்புரவாக்கும் அந்த ஊழியத்தை கர்த்தர் நமது கையில் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை, அதை அறிந்து நாம் செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.